வணக்கம் அம்மா. வணக்கம். யார்கிட்ட பிறந்த நாள் இன்றைக்கு? உங்களோட பிறந்த நாள் எத்தனையாவது? 70வது பிறந்த நாள். என்ன 2 பேருமே மாப்பிள்ளை பொம்பளை வரை வலிக்கிட்டு நிற்கிறீங்க? அழக பிறந்த நாள் அவங்கட பிறந்த நாள்னா நீங்களும் நிற்கணும். என்ன சரி, என்ன ஆக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, நீங்களெல்லாம் அழகா வலிக்கிட்டு நிற்கிறீங்க. ஆனால் கேக் கொண்டே காணையிலேயே. ஓகே, கேக்கு வெயிட் பண்றீங்களா? வரணும்னு சொன்னாங்க. சரி, ஓகே. நான் நீங்களும் கேக்கு வந்து கொண்டு போல. அதை விட இன்னைக்கு வந்து உங்களுடைய பிறந்த நாளாமன்னு சொல்லி அப்பாட 76வது பிறந்த நாள், அம்மாட 70வது பிறந்த நாளாமன்னு சொல்லி இன்னைக்கு ஒருத்தங்க உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு சொல்லி எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. சரி, முதலாவதாக உங்களுக்காக ஒரு கிஃப்டோட நாங்கள் தருவோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கலாமா? சரி, ஓப்பன் பண்ணி பாப்போம் என்ன இருக்குண்டு. சரி, எடுத்து பாருங்க வெளியில. சரி, நிறைய கிட்ட எல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 கிட்டுக்கு கிட்ட வந்திருக்காங்க. அப்படியா? எத்தனை வந்திருக்கு? அஞ்சு கிஃப்ட் வந்திருக்கு. சரி, ஓகே. இப்ப வந்து யார் இது எல்லாத்தையும் அனுப்பியிருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். மருமகன் பகிஸ்வரனும் கமலினியும் பேர பிள்ளைகள் எல்லாரும். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் அனுப்பியிருப்பாங்க. இல்லையே, அவங்க இல்லை. வேற யாராவது? இதெல்லாம் நாங்க இங்க வாங்கி கொடுத்தாங்க. ஒண்ணுமே அங்கிருந்து வேற இல்லை, எல்லாம் நாங்க இங்க வாங்கி கொடுத்தாங்க. யார சொல்ல போறீங்க? நாங்க யார் எங்களை கொண்டு கொடுக்க சொன்னாங்க? சரி, என்ன பேர் சொன்னீங்க? கமலினி பைஸ்வரன். அவங்க யார்? உங்களோட மூத்த மகளா? மூத்த மகள். அவங்க இல்லாட்டி வேற யாரா இருக்கு? கட்டாயம் பிள்ளைகள்லாம் சேர்ந்துருப்பாங்க. சரி, பாப்பா
பிள்ளைகள். சரி, உங்களுக்காக என்ன முறைக்கு பேக் கொண்டு அனுப்பி இருக்கிறாங்க. சரி, நிறைய கிஃப்ட் வந்தபடியா எடுத்து பார்க்க வேண்டாம். அப்படி இல்லை, எப்போவே என்ன டைம் போய் கொண்டிருக்கு. ஆல்ரெடி வந்து நேரம் ஆகிடுது, நிறைய நேரம். சரி, சொல்றாங்க சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிட்டுலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பிள்ளைகளை தவிர என்ன வேறு யாரையும் கெஸ் பண்ண இல்லையா? இல்லை, ஏன் பிள்ளைகளை மட்டும் தான் கெஸ் பண்றீங்க? சரி பாப்பா, உங்களுக்காக என்ன ஒரு பேக் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. சரி, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு? 3 பிள்ளைகளும் சேர்ந்து அனுப்பியிருப்பாங்களா? அப்படியா? இல்லை, அப்படி வேற இல்லை. மதிரூபன் எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க மதிரூபன்? இங்க இருக்கிறாங்க. இல்ல, அந்த பேர்ல இருந்து வேற இல்லை. சரி, அம்மாக்காக வந்து நிறைய கிஃப்ட் வந்தபடியா முதல் கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம். ஓகே, சரி வாங்கிக்கொள்ளுங்க. சரி, அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு 70வது பிறந்த நாள்னு சொல்லி 70 கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பேக்கிங்கில் வந்து 10 கிஃப்ட் வச்சு அனுப்பி இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு டைம் இல்லை. நாங்கள் முதல்ல எல்லா கிஃப்டையும் தர்றோம். ஓகே, சரி. சரி, இப்ப வந்து முழு கிஃப்டும் நாங்க தந்துட்டோம். ஒரே ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் மட்டும் இருக்குது. இது தந்தா நீங்க யாரோட கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்ப நாங்க முதல் யாரோட பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க தரலாம். சரி, 3 பிள்ளைகள்ல யாரா இருக்கு? தெரியாது, என்ன சொல்லக்கூடாது, கண்டுபிடிக்கணும். ரவி ரூபன் எங்க இருக்கிறாங்க? யூகேல இருக்கிறாங்க. இல்லை, அது அவங்க யாரு? பேரு வேண்டாம். மகளிண்டியா? மகண்டியா? மகளிண்டு இல்லை. சரி, இப்ப வந்து இந்த ஃபைனல் கிஃப்டையும் வந்து உங்களுக்கு நான் தரேன். சரி, வாங்கிக் கொள்ளுங்க, ஓபன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஹாப்பி பர்த்டே அம்மான்னு போட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். அப்படியா வந்திருக்கு? சரி, அப்ப இப்ப வந்து யார் ஒரு பிள்ளைகள் இருந்தா வந்திருக்கு. இப்ப ஃபைனலா நீங்க யாரை கெஸ் பண்ண போறீங்க? மூன்று பிள்ளைகள்கிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கு. யாரா இருக்கு? கமலினி வைஸ்வரன் அவங்கள தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. சரி பாப்போம். இப்போ வந்து அனுப்பினவங்க வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று எங்களை சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒருக்கா போட்டு காட்ட சொல்லி அம்மாவுக்காக சொல்லி. சரி, இப்போ அந்த பாட்டை போடுவோம். ஓகே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்
சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன உணர்றீங்க? நல்லா சரி. அவங்கள வந்து மிஸ் பண்றீங்களா? ரொம்ப அவங்கள மிஸ் பண்றீங்களா? மகளை மகள்லான்னு சொல்லிட்டீங்க தானே, ஃபர்ஸ்ட் வந்து கமலி தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள மிஸ் பண்றீங்களா? ரொம்ப மிஸ் பண்றீங்க. இந்த இடத்துல இருந்தா அப்படி இருக்கும், அவங்க இருந்தா அப்படி இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கு. சரி பாப்போம். இப்ப வந்து அப்பாண்ட 76வது பிறந்த நாளுக்கு வந்து அப்பா சரி அப்பாண்ட பிறந்த நாளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே, வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்ப அம்மாவுக்கு வந்து பாசமா பாடலாம் போட்டுட்டு அப்பாவுக்கு வந்து போராட்டிக்கு வந்து என்ன சொல்றது, அப்பா கவலைப்படுவாங்க. அப்ப அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்பாவுக்காகவும் ஒரு பாட்டு வந்து நல்லா. அப்ப என்ன மிஸ் பண்றீங்களா மகளை? எவ்வளவு மிஸ் பண்றீங்க? சரி, பிரதமர் சொன்னீங்க 45வது வெட்டிங்
இன்னைக்கு தானா பிரிங்க எப்படி போகுது 45 வருஷம் சந்தோஷமா போகுது என்ன அம்மா கோவக்காரியா இல்லை நல்லவாவா அம்மா நல்லவா அப்புறம் என்ன சரி அப்போ வந்து இந்த 45 வருடங்கள் அவங்களோட குழப்படி எல்லாம் சரி பார்த்து திருத்தி வச்சிருக்காங்க சரி இந்த 45 வருஷங்கள் அப்ப நீங்க சந்தோஷமா கழிச்சிருக்கிறீங்க இந்த நாள்ல வந்து உங்களுடைய 45வது திருமண நாளையும் நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க அப்படிதானே சரி இப்ப வந்து உங்களுக்காக வந்து இது மட்டும் இல்ல சர்ப்ரைஸ் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது என்னவா இருக்கும் இதை விட உங்களுக்காக ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நீங்க சந்தோஷப்படக்கூடிய பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது என்னவா இருக்கும் அது என்ன கெஸ் பண்ணுவீங்க ஏன் சொல்றது காசு இருக்குது காசு இல்லை அந்த கிட்ட விட பெரிய ஒரு கிட்ட ஒன்று இருக்கு எங்கள்கிட்ட சரி என்னவா இருக்கு சரி ஃபர்ஸ்ட் வந்து அப்பா கெஸ் பண்ணுங்க பாப்போம் என்னவா இருக்கு அன்பா இருந்தா கேளுங்க அந்த அன்பு மட்டும் கேளு சரி அம்மா சொல்லுங்க பாப்போம் என்னவா இருக்கு வந்து அவங்க சந்தோஷம் அதாவது வந்து நாங்க பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா காணுவேன் அவங்க பிள்ளைகளை மிஸ் பண்ற ஒரு கவலை இருக்கா பிள்ளைய வந்து மிஸ் பண்ற ஒரே ஒரு மகள் மூத்த மகளை வந்து மிஸ் பண்ற ஒரு கவலை இருக்கா இருக்குதான் நாங்க அதை வெள்ளமா மனசுக்குள்ள மறைச்சு கொண்டு கொண்டாடுவோம் சரி உங்களுக்காக வந்து இன்னும் ஒரு பாடோடு போட சொல்லிக்கிறாங்க பாப்போம் ஓகே விக்கிக்கெல்லாம் யார் இருக்கிறாங்க? தம்பி. யார் தம்பி? ஒரு தம்பி. சரி, மகள என்ன செய்வீங்க?
உங்களோட மகள் வந்து இந்த 70வது பிறந்த தினத்துல வந்து இப்படி மீட்டிங்குள்ள நேரடியா வந்தா நீங்க என்ன செய்வீங்க? அப்பா சொல்லுங்க. கட்டி பிடிச்சு வந்தீங்க அப்படியா? சரி, அப்பா சொல்லிட்டு சந்தோஷத்தை வந்து அப்படி வெளிப்பட்டு வேறாம். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? அதை நினைப்பீங்க. சரி பாப்பா, இவ 2 பேரும் சொன்னதை செய்யறீங்களா? ஓகே, ஓபன் பண்ணுவோமா? சரி, ஓபன் பண்ணுங்க பாப்பா. எங்க பாப்பா? அம்மா சிரிக்கவே இல்லை, அம்மா ரக்கான அம்மா அம்மா வந்து தொட்டோடனே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கொஞ்சம் கோபமா பார்த்தேன். நான் சொல்லி எனக்கு அடி விடவோ தெரியாது. சரி, மகள் வந்து உங்களுக்கு பக்கத்துல நிக்க வேண்டிய ஹெல்ப் பண்ணி தொட்டுக்கொண்டுதான் இருக்காங்க. சரி, எப்படி சந்தோஷம். சரி, இப்ப வந்து உங்களுடைய மகளுக்கு முன்னால வந்து நாங்க கேட்கலாம் பண்ணி மாலையெல்லாம் மாற்றுவோம். என்ன ஒரு என்ன சொல்ல ஆர்வத்தோட மாலை மாத்தி நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப மாத்துக்கு பாப்போம். உண்மையிலேயே கவலைங்க நீங்க வரப்போறேன்னு சொல்ல நான் சொன்னேன். இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டேன். உண்மையிலேயே அந்த அம்மாவோட சிரிப்புக்கு அந்த விலை இல்லை. என்னதான் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் இந்த சிரிப்புக்கு வந்து விலை இல்லாத ஒரு கிஃப்ட். அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று காத்துக்கிட்டுன்னு சொல்லி. சரி, இப்ப வந்து உங்களோட பிள்ளைகள் 2 பேரும் வந்து உங்களுக்கு மாலை போடுவாங்க. ஓகே, இருக்குதானே? பக்கத்தில் வெல்லும் நீங்கள் பக்கத்தில் மகள் நீங்கள் அவருக்கு பக்கத்தில் வெல்லும். அப்படி எப்படிங்க ஐயா அப்படி சொல்லு. இங்கே பாருங்க இல்லை, நீங்கள் பாருங்க ஐயா, இங்கே பாருங்க கொடுத்து அம்மா, இங்கே பாருங்க அம்மா, இங்கே பாருங்க அம்மா, அம்மா ஒருக்க பாருங்க, இங்கே பாருங்க அம்மா, எல்லாரும் பாருங்க.
என்ன கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. அப்படி வெட்டி நீங்க பாருங்க எல்லாரும். மதி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கமலா பாருங்க. ஓகே, எப்படி சந்தோஷம்? நல்ல சந்தோஷம். எல்லா பேருக்கும் மாறியும். ஆனா சொன்னாங்க வந்து அம்மாவுக்கு வந்து திடீரென்று வந்து ஓபன் பண்ணி ஏதாவது எல்லாம் என்னன்னு சொன்னா தஞ்சமே சந்தோஷப்பட்டுருவாங்க கூட சொல்லி அதெல்லாம் மெல்லமா சொல்லியிருந்தா கடைசியில வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே சரி, வாழ்க்கையில மறக்க முடியுமா அப்படி ஒரு சர்ப்ரைஸ்? இல்லை, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அவங்க மட்டும் இல்ல, அவங்களுடைய கணவர் உங்களுடைய மருமகன் தான் கூடுதலா வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணி செய்யறது. என்ன சொல்ல போறீங்க? நன்றி. சரி, அப்பா என்ன சொல்ல போறீங்க?
ஓகே அப்பா வந்திருக்கிறான் ஓகே இருக்கிறான் மது போயிருக்கான் எத்தனை வருஷத்துக்கு முதல்ல வந்திருக்கிறா கடைசியா கடைசியா எப்ப வந்தாங்க 10 வருஷத்துக்கு முதல்ல வந்தாங்க ஓகே ஓகே சரி இப்ப மகளிருக்கு இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க ஓகே இந்த நாளில் அப்பானையும் அம்மானையும் பிறந்த நாளில் எல்லோரும் இந்த இடத்துல வந்துட்டு காலையில் ஒரே பாட்டியாக இருக்கிறோம். அதோட முதலாவதாக வயது வந்த நேரங்களில் புத்தோரை கனப்படுத்துவது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அந்த உண்மையில அது தேவனுக்கு பிரியமான காரியங்களை பிள்ளைகளாகிய நானும் ஒவ்வொரு செய்ய வேண்டும். அதுக்காக நான் இந்த வியாசப்பட்டு அந்த தேசத்தை வந்து வாங்கினாங்க. வந்ததோடு தேவனுக்கு நன்றி. தேவன் இடத்துல கூடி வந்து இந்த இடத்துல ஒரு இந்த சந்தோஷத்தோட என்னையும் சேர்த்து இதுவரைக்கும் நான் தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு அடுத்ததாக நான் இந்த கணவனுக்கும் எனது பிள்ளைகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது. ஏன்னு சொன்னால் நான் விருப்பப்பட்டது ஒன்றுதான். அதனால்தான் எல்லா காரியங்களையும் அதற்குள்ள முழு காரியங்களையும் அவர்கள் எல்லாமே எல்லாத்தையும் முதல் நீங்கள் அனுப்பின முழு எல்லாத்தையும் அதுதான் போட்டது செய்தார். எல்லாத்தையும் நம்மளோட அழைத்து ஒரு வேலையும் அதுதான் செய்தார். அதற்கு கூட அவரை நம்பி பிள்ளைகள் சேர்ந்து மக்களுக்கு தந்தை அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி நன்றி. அதான் நன்றி ஐயா, நன்றி முடியுமா, நன்றி பாக்குடி, நன்றி ஆதி நன்றி அடுத்ததாக ஆயிரத்தி தமிழ் சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 முறை பெருமைகள் இல்லை, அன்பு அன்னை தந்தையை சந்தோஷப்படுத்தாமல் 1000 முறை இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை, ஒரு பயணம் இல்லை. அப்படின்னா 1000 சந்தோஷப்படுத்துறதுதான் ஒரு பிள்ளைகளுக்கு கடமை. அந்த கடமையாக எனக்கு தேவன் அந்த கடமைக்கு கூடாது நன்றி. அதோட முதலாவது அம்மா 70வது பற்றி அப்பா கலைச்சிருக்கேன். 70வது பற்றி அம்மா கொண்டாடி கொண்டிருக்கிறேன். அப்போ அப்பாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியதுன்னு சொன்னால் உண்மையில இந்த குடும்பத்தை கட்டி காப்பது பெரிய பொறுப்பு. அது குடும்ப பெண்மையில இருந்து கட்டி காப்பது பொறுப்பாது. நான் அந்த பொறுப்பு எடுத்துருக்கேன். விளையாட்டு நான் என்ன செய்ய உறவு அறிஞர் வந்து இவ்வளவு பாடம் அந்த குடும்பத்தில் எவ்வளவு பாடங்கள் திருமணங்கள் எல்லாம் வந்த வேலையிலும் இவர்கள் எல்லாவற்றையும் சகிப்பு ஒரு நாள் இருந்து கண்ணீர் விட்டு கண்ணீர் அதற்கு நான் உங்களால் எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பாடல் வந்தாலும் கண்ணீர் வைத்து நான் உங்களால் காலையில துணி கொண்டான் என்று செய்யப்படுவோம். ஆனால் கரெக்டாக யோசிப்பாங்க, எனக்கு யோசிப்பா. பட் ஆனால் எல்லாத்தையும் துணிவுடன் சமைப்பா, எல்லாத்தையும் தாங்கி நடத்துவா. அப்ப இந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு செலவு செய்வாங்க. அதுதான் உண்மையில பெரிய சந்தோஷம். ஒவ்வொரு படிக்கிற வாழ்க்கையில நிறைய செலவுகள். அது அப்பா அந்த சம்பளம் அப்பா அம்மாட்ட தொடர்ந்து சம்பளத்துக்கு சலவை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த சலவையில அதை கொடுத்து அவங்க சலவையை வைக்காத படிப்பித்த இந்த நிலைக்கு ஒவ்வொரு 3 பேரையும் கொண்டு இருக்கிறார். அதோட அவங்க உண்மையில அவங்க படிப்பு வளர்ச்சியான அப்பா ஒரே நோக்கம் படிப்பு எப்படினாலும் பிள்ளைகளை படிப்பிக்கிறாங்க. படிப்புக்கு லோன் வந்து அந்த அதுக்கான அடுத்த துணி ஐந்து வந்து அதற்கு வாய்வாடு சிந்தனை வந்து வாய்வாடு பாடமாக வைப்பாங்க. அந்த சும்மா இருந்து கணக்கில் வந்து அதை செய்யப்பட சொல்லுவாங்க. திரும்ப படிக்க விருப்பம் விருப்பப்படுத்தி புஷ்பதியாக ஏதோ படிப்பிக்க வேண்டும் சொல்லி படிப்பிக்க வைத்தது. அதோட நம்மளுக்கு எல்லா வேலையும் சாப்பிட வந்து கூப்பிட்டா உடனோடு வாங்க சோப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உண்மையில ஒரு நாள்
படிக்கிறதுன்னு சொல்லுவாரு. படிக்க விருப்பம் அந்த டைம்ல படிக்க சொல்லணும் படிக்கணும்னு சொல்லி ஆக்கினபடி எப்படியாவது படிக்க வைக்கணும் நல்ல போட நம்ம கொண்டு பெரிய ஸ்கூலாக சேர்த்து அந்த நேரத்தில் அப்ப அந்த நேரத்திலேயே கொண்டு கஷ்டப்பட்டு சொல்லி கஷ்டப்பட்டு சேர்த்து படிக்க வச்சு அப்ப படிக்க விருப்பம் படிக்க உண்மையில பின்பற்றாங்க டைம் நாங்கள் பிள்ளைய எப்படியா படிக்க வைக்கணும் நம்ம சில வந்து இவர்களெல்லாம் எப்படி இவங்களுக்கு ஊட்டி வளர்க்கிறாங்க அதுக்காக உண்மையாளர்களுக்கு கூட அப்படி நன்றி ஆண்டவர்களுக்கு அப்பாவுக்கு நன்றி அதோட இவங்களை எல்லாத்தையும் எல்லாத்தையும் உண்மையா நன்றி அதுக்கு கூட அப்படி நன்றி அதோட நன்றியை சொல்லிக்கொண்டு அதோட எங்களுக்கு பக்கத்தில் சுய தாயார் அவங்களும் இருக்காங்க அவங்களும் எங்களோட கூட இருந்து பாதுகாக்க விஷயம் அவங்களுக்கு உதவியாக எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க இப்பயும் இவர்களுக்கு அவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் தனிமையில் இருக்கிறார்கள் இங்கே அவர்களும் பக்கத்தில் இருந்து பாதுகாப்பாக இருந்து கூட கூட அவருடைய நன்றி அப்பா தங்களுக்கு நன்றி எல்லாமே நன்றியானை திருவிழாவை இவர்களை நிலத்தில் ஒரு ஆண்டுகள் இவர்கள் வாழவர்கள் இந்த மையத்தில் எல்லா நிலைகளுக்கு வாழவர்கள் நான் மனசார வாழ்த்துகிறேன். அடுத்ததாக ராய் அவர்கள் வந்து திரும்பவும் ஆசீர்வதிப்பதற்கு பிள்ளைகள் சர்ப்ரைஸாக உண்மையாக நீங்கள் சொன்ன அந்த சாட்சி அந்த அம்மாவோட வாழ்க்கை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. அந்த பொம்மை வந்து பக்கத்தில் நிற்க அவனோட முகம் ஏற்க கொண்டதை கொண்டாடுவாங்க மாதிரி மாறிடுது. யாரோட வந்து பக்கத்தில் நிற்கிறாரு அது எனக்கு நன்றாக விளங்கியது. பிறகு அவருடைய மகள் மாதிரி சொன்ன முகம் மாறிய போது எனக்கு தெரிந்தது எப்படி என்னுடைய வாழ்க்கை 45 ஆண்டுகள் நடந்து வந்திருக்கிறது சொல்லி. எனவே கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உடைய கிருபை மிக்க கரங்களை தாங்கி ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரே விடுதலை நீங்கள் கொடுத்தீர்கள் நன்றி. பிள்ளைகள் பெற்றோரை மகிழ்விக்கத்தக்கதாக உண்டு பண்ணிய இந்த வேலைக்காக பேசினார்கள். கிருபையும் நன்மையும் இரக்கமும் கூட ஆசிரியர்களுக்கும் ஆண்டவரே இவர்களுடைய எதிர்பார்ப்புப்படி இன்னும் அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்து கர்த்தாவை குடும்பத்தை மகிழ்விக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். எந்த வியாதிக்கும் வேதனைகளுக்கும் கர்த்தர் விலகிக் கொள்ளும். நன்கள் ஆண்டுடைய செயற்பாடுக்கும் என் ஆண்டவர் விலக்கி ஆசிர்வதிக்கிறார். உடைய கிருபை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நீ கொடுத்த அதிகாரத்தினால் இந்த குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறோம். பிள்ளைகளையும் மருமக்கள் பேர பிள்ளைகள் அனைவர் மீதும் உடைய கிருபையும் அமைதியும் சமாதானமும் கூட இருக்கிறது. ஆசீர்வதி இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஓகே, அவங்க சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்துக்கிறீங்க. அவங்க எதையுமே மறக்க இல்லை. இப்ப இந்த சர்ப்ரைஸை கொடுக்கறதுக்காக லண்டன்ல இருந்து வந்து ஏர்போர்ட்ல இருந்து நேரடியா இங்க வாங்கினாங்க. அவ்வளவு ஒரு தலைப்பு தனி ஒரு பெண்ணாக குடும்பத்தை விட்டுட்டு தனியாக அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் தாங்கி இந்த அம்மா அப்பாவை வந்து சந்தோஷப்படுத்தோட சொல்லி ஏர்போர்ட்ல இருந்து நேரடியா வாங்கினாங்க. அதனால வந்து கொஞ்சம் டைம் வந்துதான் கொஞ்சம் லேட்டா இருந்தது. முதல்ல வந்து அவங்க வரவங்க சொன்னாங்க இதுக்கு வந்து உங்கள்கிட்டையும் காத்து கொண்டிருந்த அனைவரையும் நான் மன்னிப்பு தெரிவிக்கிறதாக. ஓகே, சந்தோஷம் தானே எல்லாருக்கும்? ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? ஓகே, மீண்டும் எங்களுடைய NDS சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய மருமகன் மகள் பேர பிள்ளைகள் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஓகே.